அங்க அங்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க, நேரம் எடுத்துட்டு போக கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க சாமியா. சும்மா உட்காந்துக்கிட்டு நான் சொல்றதுக்கே கதை கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சதோ சொல்லிருச்சு இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாட, நமக்காக ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தோஷமாயி போச்சு. சாமி, வாத்தியார் சாமி, உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன நமக்கு, எதனால நீங்க விடாம பயணம் பண்றீங்கன்னு. அவங்க ரைட்டு, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீங்களும் அந்த எண்ணத்துலதான் வந்தீங்களா? அப்ப இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணலையா? சும்மா சொல்லலாம், நீங்க யாருக்கு சங்கப்படுறீங்க? இல்ல, அது கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. இல்ல சாமி, இல்ல 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 இல்ல, உங்களுக்கு பண்ணிருக்கலாம், இதுல இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்ல. இந்த பரதேசியான வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அந்த இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க. கணக்கு மட்டி போனது உண்டு, இங்க உண்டு. அவ்வளவுதான், நம்பி ஒப்படைச்சதுக்கு அதுக்கு உண்டான சரீர பலன் கிடைச்சிருக்குல்ல. சரி, உட்காருங்க, உங்க அனுபவம். சரி, அது நீங்க சொல்றத நான் கூட மறக்க மாட்டேன் சாமி. அவருக்கு இல்லாம எதுவும் இல்ல என்ன. அதுக்காக இப்படியே 4 பேரே வந்துகிட்டு இருந்தா எப்படி சரியா இருக்கும்?
தனக்கு நல்லா நடந்த உடனே அடுத்து வந்து பொம்பளைனா மகாட சொல்லுவாங்க, ஆம்பளைனா மகேந்திர மட்டும் மட்டும் சொல்லுவாங்க. இப்படியே அப்படியே அர்த்தம் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகல. அதனால வந்து மெல்ல முடியாம துப்ப முடியாம உங்களை முடிச்சுட்டு அது சொல்ல வேண்டியதானே. இல்ல இப்ப நீங்க சொல்றத எங்களுக்கு இன்னும் நினைச்சது பூர்த்தி ஆகல அப்படின்னு சொல்லலாம்ல. என்ன சாமி பயப்பட வேண்டியது? இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் விஷயத்த சொல்லல, அவரை வச்சு சொல்ல வச்சிருக்கு. அதுக்கப்புறம் எத்தனையோ இங்கிலீஷ் ஆசிரியர் மட்டும் வந்து டாக்டர் அனுப்ப மாட்டாரு. உங்களை மாதிரி அது வந்து இந்த பொடி இந்த மாத்திரை தைலம் அது இதுன்னு சொல்லி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய போன நான் சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு கூட வந்து திருவண்ணாமலை ஒரு சாமி வந்து ஏரியில போய் பொடி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, இன்னைக்கு கிரியோட வாயின்னு சொல்லிட்டு போனாரு. நானும் நம்பல, உட்கார்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போனேன். ஆனா அங்க நடந்த அம்மானுக்கு வந்து 36 நாள் நான் உட்காரவே இல்லை. இங்க என்னால 6 நாள் உட்கார்ந்து இருக்குங்களேன். அங்க அவர் சொன்ன வாக்கு படிச்சு 36 நாள் நீங்க நம்ப மாட்டீங்க. 36 நாள் நான் சாமி கிரிவல வாரத்துக்கு 8 மணி நேரம், வரிசையில் ஒரு 7 மணி நேரம், கோயிலுக்குள்ள போய் 2 மணி நேரம் உட்காரவே இல்லை, சாப்பிடவே இல்லை. திருப்பி வர காலை முதல்ல எழுந்திருச்சு ஒரு 6 நிமிஷம் செய்ய. நீங்க சொல்றீங்களா சொல்றேன், கணக்கம்பட்டியாருடைய கொஞ்சோடு தொடர்பு இல்லாம இந்த காம்பஸ்ல யாருமே வர முடியாது. அதனால வந்து அவங்க வரல, இவங்க போல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் கணக்கம்பட்டியாருக்கு ரீச் ஆகும். அதுதான் அதனால அவங்க பேசல, அவங்க சொல்லலன்னு நீங்க சொல்லாதீங்க சாமின்னு சொல்றீங்களா? தப்புன்னு இல்ல சொல்ற, அதுக்கு அர்த்தம் ஒரு விஷயம் பாத்தியா சாமி, இருங்க இருங்க அதெல்லாம் இருக்கட்டும், அது தெரியும்.